ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே நைட் எடுத்த விலாக். இது என்ன சமைக்கிறதுன்னு யோசித்து கடைசியாக சரி இன்றைக்கி பாப்பா மக்ரூனி கேட்டிருந்தாங்க. யோசிக்கலாம், ஹெல்தி இல்லையே, இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம், டெய்லி தான் சாப்பிடக்கூடாது. நாங்கள் என்றைக்காச்சும் தானே சாப்பிட்றோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் சரி அவங்க முட்டை போட்டு கேட்டிருந்ததுனால அதே மாதிரி மக்ரூனியில் நல்லா முட்டை போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா பாப்பா உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் நேற்று தான் வந்து ஸ்கூல் போயிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நேற்று எல்லாமே கொடுத்துருந்தோம். லஞ்சுக்கு அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதனால சரி நைட்டுக்குமே அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்கலாம் தான் செஞ்சிட்ருந்தேன். ஹஸ்பண்டுமே அதான் சொன்னாங்க, அதே மாதிரி கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்குமே ஒரு ஸ்கூலுக்கு போகலாம், அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு செஞ்சு கொடுத்தேன். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கெச்சப்பு, அப்புறம் வந்து 1.5 மூடி வந்து சோயா சாஸ், இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தனியாத்தூள், இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரினா உங்களுக்கு புரியலை, நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த வதக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியும். மக்ரூனி இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் 1 கப் மக்ரூனினா 1/4 கப் தண்ணி அந்த மாதிரி கணக்கு அது நான் போட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை வந்து கிளாஸில் உடச்சி ஊற்றி வச்சுருப்பேன் எப்போவுமே. அப்போ தான் வந்து ஊற்றும்போது வந்துட்டு நான் கரெக்டாக அதை வந்து மெதுவாக வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பீடாக ஊற்றினோம் அப்படின்னா முட்டை அப்படியே திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நான் உங்களுக்கு மக்ரூனி முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள், எனக்கு அழகாக வந்திருக்கும். முட்டை நம்ம உடச்சி ஊற்றுனது எப்படி இருக்கோ அது மாதிரி வந்துட்டு நம்ம அதை கொதிக்கும்போது மெதுவாக ஊற்றணும். ஒருத்தவங்க டேரெக்டாக ஊற்றுவாங்க குழம்புல அந்த மாதிரி நானுமே ஊற்ற தான் செஞ்சேன் ஒரு டைமில். அது என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு டைம் கெட்டு போன முட்டை வந்து ஒரு கிரேவிலே என்னத்துலேயே சேர்த்துருந்ததுனால அது அப்படியே ஒரு மாதிரி வாசனை, பேட் ஸ்மெல். அன்னையிலேருந்து கொஞ்சம் உஷாராகிட்டேன், நம்ம கிளாஸில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம எதில் இருந்தாலும் சேர்த்துக்கலான்ட்டு அந்த மாதிரி பண்ணுவேன் நான் எப்போவுமே. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஊற்றிட்டு நல்லா நம்ம முட்டையை ஊற்றிட்டு உடனே கிளறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் நம்ம நல்லா சைடு திருப்பி விட்டுட்டு அப்புறம் மக்ரூனி ஆட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது பாஸ்தா மாடல்னால சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.